கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை நாம் பார்க்கிறோம். எத்தகைய வரலாறு என்று சொன்னால், ஒரு அரசனுக்கு எதிராக ஈமானிய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு நிகரான கடவுள் இந்த பூமியிலே இல்லை, வணங்குவதற்கு தகுதியானவன் ஒரே ஒரு ரப்பு தான் என்கிற அந்த பிரச்சாரத்தை அவர்கள் முன்வைக்கிற பொழுது, அந்த நாட்டை ஆண்டு வந்த நம்ரூத் என்பவன் தீக்கு நெருப்புக்கு இந்த இப்ராஹிமை இரையாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு நெருப்பு குண்டத்தை உருவாக்குகிறான். அந்த நெருப்பு குண்டத்திற்குள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நுழைவித்து அந்த எருப்பு குண்டத்தின் வாயிலாக அவரை கரித்து விடணும். இதை உலக மக்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது, இறைவன் என்பவன் ஒருவன் என்கிற அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை யாரும் நம்பக்கூடாது. அப்படி யாராவது இது மாதிரியான பிரச்சாரங்களை முன்வைத்தால் அவருக்கு என்ன கதி நேரும் என்பதை படம் பிடித்து காட்டுவதற்காக ஒட்டுமொத்த மக்களுக்கு மத்தியிலும் வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திற்குள் போட கட்டளையிட்டான், தயாரானான்.